ஹாய் வெல்கம் டு J2 ஹெல்த் சேனல். இன்றைக்கி நாம் கோடையை சமாளிக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய பானங்கள், தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்க்க போகிறோம். கோடை காலம் தவிர்க்க முடியாதது, ஆனால் கோடை வெப்பத்தை நம்மால் தவிர்க்க இயலும். கோடை வந்துவிட்டாலே உடம்பில் அயற்சியும் தண்ணீர் தாகமும் ஏற்படுவது இயற்கை. இதுபோன்ற நேரங்களில் இளநீர், மோர், எலுமிச்சை சாறு, தர்பூசணி சாறு போன்றவற்றை அருந்துவது மிகவும் நல்லது. எந்த பழம் சாப்பிடுவதாக இருந்தாலும் சாறாக எடுத்துக்கொள்வதை விட சுவைத்து சாப்பிட்டால் அதன் பலம் இரட்டிப்பாகும். கோடை காலத்தில் அதிக அளவு தண்ணீர் அருந்த வேண்டும். எலுமிச்சை பழமும் தேனும் அல்லது சர்க்கரையும் உப்பும் கலந்து அருந்தினால் தாகம் அடங்கும். நுங்கு சாப்பிடலாம். சுத்தமான மோரில் உப்பு போட்டு அதிக அளவு அருந்தலாம். கோடையில் தோல் நோய்கள், அரிப்பு, நமைச்சல், படை, சொறை, சிரங்கு போன்றவை அதிகமாக ஏற்படும். அச்சமயத்தில் குளிக்கும் போது கடலை மாவு, பயத்த மாவு, முடிந்தால் சந்தனம், வெட்டிவேர் இவற்றை கலந்து பொடித்து உடல் முழுவதும் தேய்த்து குளிக்க வேண்டும். ஈரமான ஆடைகளை அணியக்கூடாது. உடல் ஈரத்துடனும் ஆடைகள் அணியக்கூடாது. கோடை காலத்தில் பருத்தி ஆடைகளே சிறந்தது. காலை மாலை 2 வேளைகளிலும் குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். வாரத்தில் 2 நாட்கள் எண்ணெய் தேய்த்து தலை குளிப்பது நலம் பயக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இரவு வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து அரைத்து மறுநாள் காலை தலைக்கு பூசி குளித்து வந்தால் குளிர்ச்சியாக இருக்கும். இளநீர், மோர் சாப்பிடலாம். இளநீர், மோர் சாப்பிட்டால் சிலருக்கு ஜலதோஷம் பிடிக்கும். அவ்வாறு இருப்பவர்கள் அவற்றுடன் சிறிது மிளகுத்தூளை சேர்த்து கொண்டால் போதும். எலுமிச்சை சாற்றுடன் சர்க்கரைக்கு பதிலாக தேன் சேர்த்து கொள்ளலாம். கோடையில் மஞ்சள் காமாலை நோய் மற்றும் அம்மை நோய் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். எனவே மோருடன் கீழாநெல்லியை அரைத்து கலந்து காலை வேளையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இதேபோல் மூல நோய் உள்ளவர்களும் கோடை காலத்தில் மிகவும் சிரமப்படுவர். இவர்கள் மாங்காயில் உள்ள பருப்பை அரைத்து மோரில் கலந்து சாப்பிடலாம். அத்திப்பழம் நிறைய சாப்பிடுவது நலன் பயக்கும். அத்திப்பழம் நிறைய சாப்பிடுவது நல்ல பலனளிக்கும். முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், வெள்ளரிக்காய், வாழைத்தண்டு, வெள்ளை பூசணி, சவ்சவ், புடலங்காய், பீர்க்கங்காய் போன்ற நீர்க்காய்களை சாலடாக மிளகுத்தூள், சிறிதளவு உப்பு சேர்த்து சாப்பிடலாம். கோடை காலங்களில் கனரக ஆலைகளில், வாகனங்களில் பணிபுரிவோருக்கு உடல் அதிக உஷ்ணம் அடைந்து அநேக பிரச்சனைகள் ஏற்படும். இதற்கு சீரகம், வெந்தயம் இரண்டையும் சேர்த்து பொடி செய்து வைத்து மோரில் கலந்து சாப்பிட்டால் உடல் குளிர்ச்சி அடையும். காலையில் கம்பு, சோளம், ராகி, கூழ் அல்லது கோதுமை, பார்லி ஆகிய கஞ்சி வகைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல தகவல்களுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.